வணக்கம் மக்களே. ஆவேசமான பாண்டியா 4வது T20 போட்டியில நடக்க போற மாற்றம் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாண்டியாவுக்கும் ஸ்கைக்கும் இடையில மோதல் போக்கு உருவாயிருந்துச்சு. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டியா பிசிசிஐ கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனா இருக்கட்டும், நான் கேப்டன்சி பண்றேன், என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, T20 சூரியகுமார் யாதவ் பாத்துக்கட்டும், ஓடிஐக்கு கேப்டனா போடுறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. இப்போ சாம்பியன் டிராஃபில கூட கில் கிட்ட தான் வைஸ் கேப்டன் பதவி கொடுத்திருக்கீங்க, என்கிட்ட போட்ட டீல் என்ன, ஆனா இப்போ நடக்கிறது என்னன்னு பாண்டியா பிசிசிஐ மேல பாஞ்சிருக்காரு. நான் தான் கேப்டன்சி பண்ணுவேன்னு பாண்டியா சொல்ல, இது சூரியகுமார் யாதவுக்கு பிடிக்காம போயிடுச்சு. இதனாலதான் 2 பேருக்கு இடையில மோதல் போக்கு உண்டாயிருக்கு. அதுக்கு பழிவாங்கும் விதமாதான் பாண்டியாவை பவுண்டரி லைன்ல போய் நில்லுங்க அப்படின்னு கடுப்படிச்சிருப்பாரு ஸ்கை. அதோட 3வது T20 போட்டியில இந்தியா தோல்வி அடைய பாண்டியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுல ஸ்கை என்ன குறிப்பிட்டு சொல்லிருப்பாரு அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவும் அக்சர் பட்டேலும் களத்துல இருந்தப்போ எங்களுக்கு 24 பந்துகளுக்கு 55 ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு, இதனால போட்டி எங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் 2 பேருமே என்னோட நினைப்ப பொய்யாக்கிட்டாங்க. அடில் ரஷீதோட பந்துகளை எதிர்கொள்ள முடியாம தடுமாறினாங்க. சிங்கிள்ஸ் அதிகமா எடுக்க தேவையில்லைன்னு நினைச்சா அவர் ரன்னே ஓட விடாம பால் போட்டு தடுத்துட்டே இருந்தாரு. பாண்டியா ரொம்பவே ஸ்லோவா ஆடினாரு. அதோட பாண்டியா அணி ட்ரபிள்ல இருக்கும்போது கொஞ்சம் கவனமா ஆடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் பேசிருப்பாரு. இது பாண்டியாவை கடுப்போட உச்சிக்கே கொண்டு போயிருச்சு. பாண்டியாவுக்கும் ஸ்கைக்கும் இடையில மோதல் போக்கு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 2வது T20 போட்டியில கூட 2 ஓவர் தான் பாண்டியாவுக்கு கொடுத்திருப்பாரு ஸ்கை. அதுல ஏதோ வாக்குவாதம் ஆகி கம்பீர் தான் பாண்டியாவை சமாதானமே செஞ்சிருப்பாரு. ஸ்கை என்னதான் 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி நிலவிட்டுதான் இருக்கு. கேப்டன் பதவியை தனதாக்கிக்கணும் அப்படின்னு பாண்டியாவும், கேப்டன் பதவியை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஸ்கையும் ரொம்பவே போராடிட்டு தான் வராங்க. ரோஹித் சர்மாக்கு அடுத்து கேப்டன் ஆக போறோம் அப்படின்ற ஆசையில இருந்த பாண்டியாவுக்கு பெரிய தடையா இருந்து அவரோட ஃபிட்னஸ் தான். ஏன்னா அடிக்கடி அவர் இன்ஜுரி ஆகுறாரு. அதனாலதான் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுக்காம ஸ்கை கிட்ட கேப்டன்சியை கொடுத்திருப்பாங்க. சூரியகுமார் யாதவும் ஒரு கேப்டனா சிறப்பா செயல்பட்டாலும் ஒரு பேட்டரா சரிவை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த இங்கிலாந்து தொடர்ல 15 ரன்கள் கூட ஸ்கை அடிக்கல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். அதோட T20க்கான ஐசிசி பேட்டிங் தரவரிசையிலையும் ஸ்கை 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்த பிசிசிஐ இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்ப ஸ்கை கிட்ட இருந்து கேப்டன்சியை பாண்டியா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். ஆனா இந்த மாற்றம் இங்கிலாந்து தொடரில் நடக்குமா இல்ல இங்கிலாந்து தொடர் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய தொடர்கள்ல நடக்குமா அப்படின்றது தெரியல. இப்போ 4வது T20 போட்டியோட பிளேயிங் 11ல 3 மாற்றம் நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஷமிக்கு பதிலா ஹர்தீப் சிங் உள்ள வர போறாரா. 3வது மேட்ச்ல அவர் விளையாடல. அதே மாதிரி ஜூரல் அவருக்கு பதிலா சிவம் தூபே களமிறக்க போறாரு. அடுத்ததா பிஷ்னாயும் தூக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் ரன் வாரி வழங்கிட்டு இருக்காரு, ஆனா விக்கெட் கைப்பற்ற மாட்டாரு. இப்போ இதுல ஜூரல் தான் ரொம்பவே பாவம். பாண்டியா பண்ண செயலால 4 பந்துகள்ல வெறும் 2 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியே போயிருப்பாரு ஜூரல். இப்போ இதனால இவரை அடுத்த கேம்ல தூக்க முடிவு பண்ணிருக்காங்க. பாண்டியா மட்டும் ஸ்ட்ரைக்கர் ஜூரல் கிட்ட கொடுத்திருந்தா ஓரளவு அவரால் முடிஞ்சதை பண்ணிருப்பாரு. ஆனா பாண்டியாவால அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. இனிமே ஜூரலுக்கு அணில வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த மாதிரி நிறைய மாற்றங்களோட இந்திய அணி 4வது T20 போட்டியை சந்திக்க போறாங்க. பாப்போம் வெற்றி பெறுவாங்களா இல்லையா அப்படின்னு. நன்றி, வணக்கம்.